ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஹியர். வெல்கம் டு ட்ரேடிங் சீக்ரெட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் விர்ச்சுவல் ட்ரேடிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் வெப்சைட் யூஸ் பண்ணி விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் விர்ச்சுவல் ட்ரேடிங்லேயே பண்ணிடுவோம். அப்புறம் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. யூசர் நேம், இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் உள்ளே வந்துட்டோம். நான் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஹோம், மை இன்வெஸ்ட்மெண்ட், டிரான்சாக்ட், லீக், ஃபோரம், லேர்ன், லெண்டர்ஸ், ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ரூல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ரூல்ஸ் பார்த்துக்குங்க என்னென்ன ரூல்ஸுன்னு. 1 crore விர்ச்சுவல் கேஷ் கொடுப்பாங்க மணிபாய் வெப்சைட்டில் விர்ச்சுவல் ட்ரேடிங்க்கு. பை, ஷேர் இது எல்லாமே அந்த 1 crore தான் நம்ம பண்ண முடியும். அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், மை ஸ்பேஸ், போர்ட்ஃபோலியோ, டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. மை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், நெட்வொர்க் 1 crore. நான் ஜஸ்ட்டு ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு அரௌண்டு 50,000 மட்டும் போயிருக்கு. அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மை போர்ட்ஃபோலியோவில் பாருங்கள், ஸ்டாக்கில் ஜஸ்ட்டு ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி ஃபெமிலியர் ஆகிடலாம். ரியல் டைமில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயே அரௌண்ட் 51,000க்கு இன்றைக்கி இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 100 குவான்டிட்டி இந்தியன் புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர். ஆர்டர் புக் எப்போ ஆர்டர் நடந்திருக்கு? August 20, 2019 2/28க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். 100 குவான்டிட்டி, ப்ரைஸ் 682 ஃபார் 0க்கு ஹேவல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஆனால் அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது பாருங்கள் இருக்குது. August 20, 2019 234க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 100 குவான்டிட்டி 515 ப்ரைஸ்க்கு. எல்லாமே இதுலேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரியல் ட்ரேடிங் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது விர்ச்சுவல் ட்ரேடிங். நம்ம ஓன் அமௌண்ட்டு மணி இல்லாமல் நம்ம விர்ச்சுவல் மணி யூஸ் பண்ணி பண்ணுறோம். வேணால் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெமோன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இது கொடுத்துக்கலாம். இங்கே எனி சம் வேர்ட்ஸ், நான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கிற மாதிரி சம்திங் நான் கொடுத்துருவேன். ஓகே, டன். அனதர் 1 crore நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு இருக்குது. இப்போ நம்ம 2 போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஒன்று டெமோ, அனதர் ஒன் வின்னிங். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணி பார்ப்போம். எப்படி ட்ரேட்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி இதில் பார்ப்போம். டிசிஎஸ் ஷேரில் பார்ப்போம். டிசிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, டெமோ அக்கௌண்ட்டே செலக்ட் பண்ணிட்டேன். இன்ட்ராடே இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே சேல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரேடிங்கிறனால இன்ட்ராடே கொடுத்துட்டேன். பை கொடுத்துட்டேன். குவான்டிட்டி ஒரு 100 கொடுப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் 2203.20 இருக்குது. ஓகே, நம்ம லிமிட் கொடுத்துட்டு 2200 கொடுத்துருவோம். 2203 கொடுத்துருவோம். ஸ்ட்ராட்டஜி கேட்கு, வை ஐ ப்ராட் தி ஸ்டாக். ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறனால இதெல்லாம் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான். நம்ம சும்மா ஜஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோன்னு கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்கிறனால நம்ம ஏதோ சம் 10 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, டன். ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சுங்க. டிசிஎஸ் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணல, ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு. பாருங்கள், ஆர்டர் புக்கில் பெண்டிங்கில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிடும்.
இது டெமோங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ரியல் டைமில் ஆட்டோமேட்டிக்காக இப்போவே பை பண்ணியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விர்ச்சுவல் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் டைமில் ட்ரேடிங், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷேர் வச்சு பண்ணினீங்கன்னா நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் ரியல் டைம் ட்ரேடிங்கில் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.